ஹாய் ஹலோ வெல்கம். நீங்கள் பார்த்துருக்கதா ஐபிஎல் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒன்ப்ளஸ் தரப்புலேருந்து புதுசாக ஒரு ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. என்ன ஃபோன் பார்த்தீங்கன்னா ஒன்ப்ளஸ் 8T. இது 8ஓட அப்கிரேடட் வெர்ஷனாக 8T விட்டுருக்காங்க. எப்பவுமே டி சீரிஸ்ன்னு பார்த்தனாலே கொஞ்சம் அப்கிரேடடாக தான் இருக்கும். இந்த ஒன்ப்ளஸ் 8T எப்படி நல்லா இருக்கா, கேமரா ஃபீச்சர்ஸ், அப்புறம் ஸ்பெக்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ், அடுத்து குயிக் ரிவ்யூ மாரி பார்க்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம ஐபிஎல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இதுதான் ஒன்ப்ளஸ் 8T அந்த பாக்ஸ். இப்போ பாக்ஸ் பார்த்தீங்கன்னா மேலே வெறும் 18 ஒன்று தான் கொடுத்துருக்காங்க, வேற எதுவுமே கொடுக்கல, க்ளீனாக இருக்கு. இப்போ இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு யாரும் தனியாக ரிவ்யூ நீட்டுன்னு அனுப்பல. இது எங்கள் சொந்த கை காசு போட்டு வாங்கினது. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 43,000 ரூபா கொடுத்து வாங்கினது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போகிறதுக்கு எங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ பாக்ஸ் ஓப்பன் பண்ணலாம் வாங்க. ஓப்பன் பண்ணிட்டோன்னே ஸ்டார்டிங்லேயே ஃபோன் கொடுத்துட்டாங்க. கீழே நெவர் செட்டில் அவங்க டேக் கொடுத்துட்டாங்க. அந்த ஃபோனை கையில் பிக்கப் பண்ணலாம். ரொம்ப பாக்ஸே ரொம்ப வழுக்கிற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கு. இப்போ ஃபோனை கையில் எடுத்துட்டு அதை வாங்க. இப்போ கிளாஸ் ப்ரொடெக்டர்ல இருந்து ரிமூவ் பண்ணோன்னே ரொம்ப ஸ்லிப்பரியா இருக்கு. ஓபன் பண்ணும் போதே கையில இருந்து வழுக்குது. இப்போ பின்னாடி கிளாஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. மேலே நாங்கள் வீடியோ எடுக்கிறது ஷார்ட் கூட நல்லா தெரியுது. இப்போ அவங்க பவர் பட்டன் ஆன் பண்ணிட்டு ஃபோனை சைடில் வச்சிடலாம். இப்போ ஆன் பண்ணோடனே ஒன்ப்ளஸ்னு அவங்க லோகோ வருது. இப்போ ஃபோனை சைடில் வச்சுட்டு வேற என்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ நெவர் செட்டில் அவங்க டேக் போட்டு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குயிக் ஸ்டார்ட் கைட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வேணும்னா படிச்சிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்ப்ளஸ் வந்து இன்விடேஷன் லெட்டர். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் வேல்யூ கொடுத்துருக்காங்க. அடுத்து ஒன்ப்ளஸ் ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம் கார்டு மாதிரி ஒரு ரெட் கேபிள் கார்டு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஏடிஎம் கார்டையும் அந்த அட்டையும் ஓரம் வச்சுட்டு அடுத்து வேற என்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிலிகான் கேஸ் கொடுத்துருக்காங்க. மற்ற பிராண்ட்ஸ்லாம் வந்து சார்ஜரே கொடுக்க விரும்பல, இவங்க இன்னும் சிலிகான் கேஸ்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர்ல அவங்க யூஸ்வல் கேபிள் மாதிரி இருக்கு. ஆனால் இது டைப் சி டு டைப் சி கேபிள். இதை நம்ம ஓடிஜி மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம் மற்ற ஃபோனோட கனெக்ட் பண்ணிட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 65 வாட் அடாப்டர் தராங்க. அவ்வளோதான், வேற எந்த கண்டென்ட்டும் பாக்ஸ்ல இல்லை. இதோட விலைன்னு பார்த்தீங்கன்னா நான் 42,999 எம்ஆர்பி பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஆனால் நாங்கள் வாங்கினது வந்து அதே ப்ரைஸுக்கு தான் நாங்களும் வாங்கியிருக்கோம். இது வந்து நாங்கள் எங்கள் சொந்த கை காசு தான் போட்டு வாங்கினது. இப்போ போர்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வெறும் அலர்ட் ஸ்லைடர் அண்ட் பவர் பட்டன் ஒன்று தான் கொடுத்துருக்காங்க. வேற எதுவுமே ரைட் சைடில் வரல. இப்போ உங்களுக்கு லெஃப்ட் சைட்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் வால்யூம் ராக்கர் கீ மட்டும் தாங்க கொடுத்துருக்காங்க, வேற எதுவும் தரல. இப்போ டாப்லன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்டரி மைக் கொடுத்துருக்காங்க. இப்போ டவுன்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. அடுத்து டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்து பிரைமரி மைக்கு, அடுத்து சிம் கார்டு ட்ரே கொடுத்துருக்காங்க. இப்போ டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளூயிட் ஆம்லெட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதோட இன்ச்சஸ் பார்த்தீங்கன்னா 6.55 இன்ச்சஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட ரிஃப்ரெஷ் ரேட்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 120 ஹெர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 60 ஹெர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வேணுன்றப்ப 120 ஹெர்ட்ஸ் ஆகும். உங்களுக்கு நார்மல் யூஸ்ல 60 ஹெர்ட்ஸாவும் யூஸ் பண்ணிக்கலாம். இங்க 120 ஹெர்ட்ஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்கனால ரொம்ப ஸ்மூத்தா இருக்கு. அது மட்டும் இல்லாம டச்சிங் கெஸ்டர்ஸ், ஆப்டிக் ஃபீட்பேக் எல்லாமே செம்மையா இருக்கு. ஸ்கிரீனும் ரொம்ப செம்மையா இருக்கு. இப்ப டிஸ்பிளே குவாலிட்டியை பாருங்க. ஃப்ளூயிட் ஆம்லெட் டிஸ்பிளே கொடுத்ததாலும் இந்த டிஸ்பிளே ரொம்ப நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். பார்க்குற ஒரு இமேஜஸும் வீடியோஸும் கிளாரிட்டி அவ்வளோ கிளியரா இருக்கு. அந்த டீடைல் ஒன்றும் ரொம்ப கிளியரா கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர்ஸ்லாம் இன்னும் ரிச்சா இருக்கு. பிளாக்ஸ்லாம் ரொம்ப இங்கில் பிளாக்ஸ்லாம் நல்லா கிளியரா இருக்கு. நாங்கள் இந்த ஃபோனில் எடுத்ததுனால அதோட குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் தெரியும், ஆனால் நேரில் நல்லா கிளியராகவே தெரியும். இப்போ ஸ்டோரேஜ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8GB ரேம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. அடுத்து இதில் கொடுத்துருக்க ப்ராசஸர்னு பார்த்தீங்கன்னா ஒன்ப்ளஸ் 8ல கொடுத்த அதே ஸ்னாப்டிராகன் 865 ப்ராசஸர் தான் கொடுத்துருக்காங்க. என்ன இதுல X55 மாடமும் ஆட் பண்ணிருக்காங்க. என்ன OnePlus 8ல இருந்து 8Tக்கு மாத்தும் போது Snapdragon 865 Plus கொடுத்துருக்கலாம். இப்போ சாஃப்ட்வேர் பாத்தீங்கன்னா OnePlusல ரெகுலரா கொடுக்குற மாதிரி தான் ஆக்சிஜன் OS தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து இது எது மேல பில்ட் பண்ண OSன்னு பாத்தீங்கன்னா Android 11 மேல பில்ட் பண்ண OS. இதுதான் Android 11ல ஃபர்ஸ்ட் அந்த போன்னே சொல்லலாம். OS ரொம்ப ஃப்ளூயிடாவே இருக்கு. யூஸ் பண்றதுக்கு ரொம்ப லாக்லாம் எங்கேயும் ஃபேஸ் பண்ணல. இப்போ வரையும் எதுவும் ஃபேஸ் பண்ணல. புது போன்றதுனால ஃபியூச்சர்ல தான் வந்தா வரும்னு நினைக்கிறேன். இப்போ சார்ஜிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 65 வாட் அடாப்டர் கொடுத்துருக்கனால 0 to 100 உங்களுக்கு half an hourல ஏறிடும் சொல்லியிருக்காங்க. இதோட சார்ஜிங் அனிமேஷனும் ரொம்ப நல்லா இருக்கு. சார்ஜ் போட்டு சுவிட்ச் ஆன் பண்ணோடனே உங்களுக்கு பர்சன்டேஜ் காட்டி ஸ்பீடா சார்ஜ் ஏற மாதிரி அனிமேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அடாப்டர்ல OnePlus வந்து அவங்களோட அடாப்டரை ஃபர்ஸ்ட் டேஷ் சார்ஜ்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்து வேப் சார்ஜ் 13 மாத்துறாங்க. அடுத்து இப்போ வேப் சார்ஜ் 65ன்னு சொல்லியிருக்காங்க. இதுல எல்லாத்துலயும் காமனான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா OnePlus போனுக்கு சார்ஜ் ஏற்றும் போது அதோட சார்ஜிங் ஸ்பீட் நல்லா இருக்கும். அதே OnePlus சார்ஜரை யூஸ் பண்ணி மற்ற டிவைஸ் சார்ஜ் பண்ணும்போது சார்ஜிங் ஸ்பீட் ரொம்ப ஸ்லோவாகவே இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி OnePlus டிவைஸை மற்ற சார்ஜர்ல சார்ஜ் பண்ணும்போது சார்ஜிங் ஸ்பீடு ரொம்ப ஸ்லோவா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போதான் அதை OnePlus ஐடென்டிஃபை பண்ணிட்டு இந்த ப்ராப்ளத்தை வந்து இது பண்ணியிருக்காங்க.
இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ 80ல பார்த்தீங்கன்னா இந்த அடாப்டர் யூஸ் பண்ணி மற்ற ஃபோனை சார்ஜ் பண்ணும்போது 30 வாட் ஆகும். ஒன் பிளஸ் ஃபோனுக்கு மற்ற சார்ஜர் யூஸ் பண்ணாலும் 30 வாட் ஆகும் மாறுற மாதிரி அதை வந்து செட் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப நல்ல விஷயமே சொல்லலாம். சார்ஜர் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி ஒன் பிளஸ் மாத்துறதுலாம். இப்போ ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் அடுத்து ஃபேஸ் அன்லாக்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே இருக்குன்னு சொல்லலாம். ஃபிங்கர் பிரிண்ட் வச்சோ அடுத்த செகண்டே ஓப்பன் ஆகிடுது. ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் ஸ்னாப்பியாகவும் இருக்குது. இப்போ கேமராஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 கேமரா டிசைன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16 MP f2.2 அபேர்ச்சர் கொடுத்துருக்காங்க. இது ஒரு சோனி IMX481 லென்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஒரு அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ். இது அடுத்து செகண்ட் இருக்க கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 48 MP கேமரா கொடுத்துருக்காங்க. இதோட அபேர்ச்சர்னு பார்த்தீங்கன்னா f1.7 அபேர்ச்சர். இது ஒரு சோனி IMX586 லென்ஸ். இது அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ரோ லென்ஸ் வந்து 5 MP கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஃபோக்கல் லென்த் 3 cm கொடுத்துருக்காங்க. அடுத்து மோனோக்ரோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 MP கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் OnePlus 8க்கும் 80க்கும் என்ன டிஃபரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா கேமரால OnePlus 8ல வந்து உங்களுக்கு 2 MP மைக்ரோ கொடுத்துருப்பாங்க. ஆனா இதுல வந்து 5 MP மேக்ரோ கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப பெரிய அப்டேட்னே சொல்லலாம். இதுல செல்ஃபி கேமரா என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 16 MP கேமரா கொடுத்துருக்காங்க. இது ஒரு சோனி லென்ஸ். சோனில என்ன மாடல் பார்த்தீங்கன்னா சோனி IMX471 கொடுத்துருக்காங்க. இதுல எடுக்கிற ஷாட்ஸ்லாம் ரொம்ப நல்லாவே இருக்கு. போர்ட்ரேட் ஷாட்ஸ்ல இருந்து எல்லாமே செம்மையா இருக்கு. சரி வாங்க OnePlus 80ல எடுத்த கேமரா சாம்பிள்ஸ்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது ஒரு செல்ஃபி கேமரா. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்ஃபிலே போர்ட்ரேட் மோட்ல எடுத்தது. அடுத்து இது வந்து ரியர் கேமரால அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ்ல எடுத்தது. அடுத்து வந்து இது ஒரு நார்மல் கேம்ல எடுத்தது. அடுத்து இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது 2x ஜூம்ல எடுத்தது. அடுத்து பாத்தீங்கன்னா இது ரியர் கேமரால போர்ட்ரேட் மோட்ல எடுத்தது. போர்ட்ரேட் மோட்னு வரும்போது ரொம்ப நல்லாவே பண்ணிருக்காங்க OnePlus. சரி வாங்க இப்போ நம்ம மேக்ரோல எடுத்த ஷாட்ஸ்லாம் பார்க்கலாம். இப்போ லீஃப்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கிளியரா இருக்கு. அதுல இருக்க வாட்டர் டிராப்லெட்ஸ்லாம் கூட மைன்யூட்டா தெரியுது. இப்போ வீடியோ குவாலிட்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4K 60 FPS வரையும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம 4K சினி 30 FPS 4K சினி 60 FPS கொடுத்துருக்காங்க. இதுல எடுத்த வீடியோ சாம்பிள்ஸ்லாம் காட்டுறேன். அடுத்து சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா 4K சினி 60 FPSல எடுத்துகிட்டு இருக்கு. சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ இந்த வீடியோ குவாலிட்டி பார்த்தீங்கன்னா 4K 60 FPS வெறும் 4K 60 FPSல எடுத்தது இது. இப்போ இந்த வீடியோ குவாலிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1080 60 FPSல வருது. இதோட சவுண்ட் குவாலிட்டி வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்றத சொல்லுங்கள். இப்போ இது பார்த்தீங்கன்னா 1080 60 FPS போர்ட்ரேட் மோடில் எடுக்கிறது இது. இப்போ நைட் ஸ்கேப் ரொம்ப நல்லாவே கொடுத்துருக்காங்க சொல்லலாம். OnePlus கேமரா விஷயத்துல ரொம்ப நல்லாவே இருக்கு. இப்போ இந்த நைட் ஸ்கேப் சாம்பிள்ஸ்லாம் பார்த்தாலே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிட்டு நம்ம ஐபிஎல் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. தேங்க்யூ.